திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வளமாக நலமாக சீரோடும் சிறப்போடும் மிகச் சிறப்பாக வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று அடியேன் 4ஆம் திருமுறையிலிருந்து திருநாகை காரோணம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். நேற்றும் 4ஆம் திருமுறையிலே அப்பர் பெருமானுடைய பாடலைத்தான் நாம் சிந்தித்தோம். இன்றும் அப்பருடைய பாடல் கேட்க கேட்க தித்திக்கும் என்பதனாலே இன்றும் அதையே பார்க்கிறோம். வாகீச பெருமான் திருமறைக்காட்டிலிருந்து வழிபட்டு பெயர்ந்து திருவிழிமிழலை தானுவின் கடலை சார நினைந்து அங்கு செல்லுகின்ற வழியிலே திருநாகை காரோணம் சென்று அங்குள்ள பெருமானை போற்றி பாடிய பதிகத்திலே ஒன்று. இது 4ஆம் திருமுறை திருவிருத்தம் 103வது பதிகம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். 3வது பாடலை நாம் முதலில் காண்போம். தூமென் மலர்கனை கோத்து தீவேள்வி தொழில்படுத்த காமன் பொடிபட காய்ந்த கடல் நாகை காரோண. காரோண அப்படி காரோண பெருமாளை கூப்பிட்றார். காரோண நின் நாமம் பரவி நமச்சிவாயே என்னும் அஞ்செழுத்தும் சாங்கன்று உரைக்க தகுதி கண்டாய் எங்கள் சங்கரனே என்று பாடுகிறார். தூ மென்மலர், மென்மலர்னா மெல்லிய பூ, தூய்மையான மெல்லிய பூக்களால் அம்புகளை கோத்து இந்த காமாக்கினியை, அக்னி காமாக்கினி, காமாக்கினியை வளர்க்க முற்பட்டானே அந்த மன்மதன் சாம்பலாகுமாறு ஓபித்த கடல் நாகை காரோணனே, காய்ந்த கடல் நாகை காரோண எங்கள் சங்கரனே. கடைசியே சொல்றார் சங்கரனேன்னு முடிக்கிறார். எங்கள் சங்கரனே, உன் திருப்பெயரை முன்னின்று துதித்து ஓம் நமச்சிவாய என்ற அந்த திரு 5 எழுத்தையும், நமச்சிவாய என்ற 5 எழுத்தையும் அடியேன் உயிர் போகும் பொழுது, என்னுடைய உயிர் போகும்போது கூட நமச்சிவாய 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 என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தினை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். உயிர் போகும்போது கூட வேறு எந்த சிந்தனையும் எனக்கு இருக்கக்கூடாது. இந்த நமச்சிவாயங்கிற இந்த 5 எழுத்து மந்திரத்தை தான் நான் சொல்லணும். தூய மெல்லிய பூங்கனையை கோத்து எரியோங்கு தொழிலை உண்டாக்கிய மன்மதனையே சாம்பலாகும்படி கட்ட கடல் நாகை காரோண உன்னுடைய திருநாமத்தை வாழ்த்தி இந்த 5 எழுத்தாய மந்திரமாகிய நமச்சிவாய என்பதை நான் உடலில் நீங்கும் அந்நாளில், இந்த உடம்பை விட்டு இந்த உயிரானது செல்லுகின்ற நேரத்திலே நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு தந்து அருள்வாய், எனக்கு தந்தருள்வாய் சங்கரனே என்று சொல்லுகிறார். தீவேள்வின்னு அக்னி காரியம். இங்கே நாமம் என்பது பெயர், திருப்பெயர். கோயிலில் கூட சொல்லுவார் நாம நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு சிவாச்சாரியார் சொல்லுவார். நாம நட்சத்திரம், நாமம்னா பெயர், நட்சத்திரம்னா விண்மீன். பரவி வாழ்த்தி
இந்த திருவிருத்தத்திலே கூறியது தூல பஞ்சாட்சரம். தூல பஞ்சாட்சரத்தை சொல்றார். நமச்சிவாய சாம் அன்று அடியேன் உயிரானது இந்த உடலிலிருந்து நீங்குகின்ற அந்த நாளிலே உயிர்விடும் நாளிலே, அதாக்கு பேர் சாதல் நாள்னு பேர். சாகிற நாள் எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க இருக்கிற வரைக்கும். செத்து போனதுக்கு பிறகு மீதி இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க செத்த நாளை. சாதல் நாள்னு இதுக்கு பேர். உரைக்க தகுதல், அதாவது ஐயினாலே உங்களுக்கு ரொம்ப அருமையாக சொல்றாரு. அது சங்கரன் என்ன பொருள் தெரியுமா? இன்பத்தை விளைவிப்பவன் என்ற பொருள். உன்னை நினைந்தே கழியும் என் ஆவி கழிந்ததற்பின் என்னை மறக்கப் பெறாய். நான் துஞ்சும் பொழுது நின் நாமத்திரு அஞ்செழுத்தும் தோன்ற அருளும் ஐயாரரே என்கிறார் திருவையாற்றிலே. மந்திரம் நமச்சிவாய ஆக நீரு அணிய பெற்றால் வெந்துரும் இணையும் நோயும் வெவ்வுழல் விறகிட்டன்று. எந்தையார் திருநாமம் என்ன? நமச்சிவாய. எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாம் என்று சொன்னார். செம்பவள திருமேனி சிவனே, செம்பவள திருமேனி சிவனே என்னும் நாவுடையார் நம்மை ஆள உடையார். சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவன் தன்னை பவன் என்று நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் இவை பன்னாள் அழைப்பு வழியான் என்று எதிர்ப்படுமே என்றார். சிவாய நம என்று இருக்கின் அல்லால் அத்தன் அருள் பெறலாம். சிவாய நம என்று நீரணிந்தேன், சிவாய நம என்று நீரணிந்தேன், மறவாதி சிவாய என எண்ணினார்க்கு இடம் எழில் வானகம் பண்ணினார். அவர் திருப்பாலைத்துறையில் பாடுறார். இப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருநாகை காரணத்தை எடுத்து சொல்கிறார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். தூமில் மலர்கனை கோத்து தீவேள்வி தொழிற்படுத்த காமன் பொடிபட காய்ந்த கடல் நாகை காரோன நின்னாமம் பரவி நமச்சிவாய என்னும் நின்னாமம் பரவி நமச்சிவாய என்னும் அஞ்செழுத்தும் சாமி அன்று உரைக்க கரு தருதி. சாம் அன்று சாதல் நாள் அன்று நமச்சிவாய என்று ஐந்தெழுத்தையும் உரைக்க தருவாய் தருதி கண்டாய் எங்கள் சங்கரனே சங்கரனே சங்கரனே. இன்பத்தை தருபவனே என்று முடிக்கிறார். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாகை காரோணம் செல்வோம். அங்குள்ள பெருமாட்டியினுடைய உடனமர் பெருமாட்டி உடனமர் பெருந்தகை அந்த பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.